சில ஆட்கள் குடிச்சா பார்த்திருக்கீங்களா? முன்னால 10 பேர் நின்னால ஆளை பார்த்தா ஒரு மாதிரி துணியில காய போட்ட மாதிரி இருப்பான். ஆனா உள்ள மேட்ரு போயிருச்சுன்னா முன்னால 10 பேர் நின்னாலும் அடிச்சு தூக்கிடுவேன். தண்ணி அடிச்சவன் நடந்து வந்ததை பார்த்திருக்கீங்களா? தூரத்திலே தெரியும் ஆளு. சில ஆட்களை பார்த்தீங்களா, போதை உள்ள போனா பாட்டுலாம் வரும். இப்ப ஆவிக்குரிய போதை உள்ள பேர் இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. ஆவிக்குரிய போதை உடையவர்கள் நாங்கெல்லாம். ஸ்பிரிட் 1 2 3 தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா தன்ன தன்னா தன்னானா கையை தட்டி தன்ன தன்னா தன்னானா. போதையில் இருக்கிறதா ஜான் ஜபராஜ் ஒத்துக்கிறார். இங்க 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் லீவ் விடுறாங்க. ஒரு கூட்ட மக்கள் ஆலயத்துக்கு ஓடுறாங்க. அந்த டைமுக்கு போகணும், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிடல, அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு முன்னால் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டியெல்லாம் இழுத்துக்கின்னு அந்த சர்ச்சுக்கு ஓடுவாங்க ஒரு கூட்ட மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் என்ன செய்வாங்க, காலையிலேயே ஐயா சண்டே ஒரு நாள் லீவ் ஆச்சே அப்படின்னு காலையிலேயே மதுக்கடைகளை தேடி போயிடுவாங்க. ஜென்ஸ். லேடிஸ் வந்து அதிகமாக இந்த ஆன்மீக தலங்களை தேடி ஓடுவாங்க. ஆன்மீக போதை அவங்களுக்கு. இங்கே வந்து மது போதை மற்ற ஆண்களுக்கு. இப்படி இந்த 2 இடங்களும் நிரம்பி வழியும். இதை தான் ஒத்துக்கொள்கிறாரு நம்ம ஜான் ஜபராஜ். இங்கே போதையை ஏற்படுத்துகிறார்கள் யார்? இந்த பாஸ்டர்கள். ஒரு மனுஷனுக்கு நிதானத்தில் இல்லை, போதையில் மயக்கத்திலேயே இருக்கிறாங்க இன்றைய கிறிஸ்தவர்கள். நிதானமாக யோசிச்சு ஒரு பகுத்தறிவோடு இன்னைக்கு செயல்படுறது கிடையாது. நிதானம் இழந்து செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுக்கிது. சரீரம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுந்துக்க முடியாத நிலைமையில் நடக்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சண்டே சர்ச்சுக்கு ஓடுறது தான் இன்றைய கிறிஸ்தவனுடைய ஒரு பழக்கமாகும். பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது இந்த சண்டேக்கு சர்ச்சு போகிறத பற்றி? எதை சபைன்னு சொல்லுது இந்த பைபிள்? நம்முடைய சரீரத்தை தான் இந்த பைபிள் சபைன்னு. இந்த சரீரத்தை நாம் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஆரோக்கியமாக இந்த சரீரத்தை நம்ம உழைக்க வைக்கணும், சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும், சரியான நேரத்தில் ஓய்வு கொடுக்கணும், பராமரிப்பு, இப்படி பல இருக்குது. ஒரு விருந்தோ இல்லை சாதாரண நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பிட கூட ஒரு குழம்பு வைக்கிறோன்னா அது திரை போட்டு வைக்கிறோம். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், அப்பளம், ஊறுகாய், இப்படி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆரோக்கியன்றது பல விதத்தில் வரணும். இன்னைக்கு நம்ம தூக்கத்தை விட்டுட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு ஓடுறதும் மற்ற ஆன்மீக தலங்களுக்கு ஓடுறதுமா இருந்தால் அதனால தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைஞ்சு வழியுது. இந்த போதையிலேருந்து நம்ம தெளியணும். தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல். போதை ஏற்றிக்கினே உட்கார முடியாது, அங்கே இடுப்பு வழியில் போய் உட்காந்துங்கிறதுல எந்த வித பலனும் கிடையாது. சர்ச்சில் போய் இடுப்பு வலிக்க உட்காந்தின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 பக்கத்தில் 2 பேர் நம்ம அசைய முடியாத உட்காந்துங்கிறது, கை கால் ஆட்டாது. இப்படி ஒரு கொடுமை தான் இது. கர்த்தர்ன்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த ஆலய வழிபாடை வெறுக்கிறார். அதாவது அந்த ஆலயத்தை இடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் அடித்து எல்லாரும் விரட்டுறாரு. அவர் படித்த இந்த சரீரம் முக்கியம், சரீரத்தில் உள்ள ஆரோக்கியம் முக்கியம், நம்முடைய சரீரத்தில் உள்ள அவயவங்கள், நம்முடைய அங்கத்தில் உள்ள அவயவங்கள் முக்கியம். அவயவம்னா எதுங்க? கண்ணு, காது, மூக்கு, உள்ளுறுப்புகள், இதெல்லாம் நம்முடைய அவயவம். இதெல்லாம் தான் நம்முடைய சரீரம் செயல்பட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் நம்ம பழுதாக பார்த்துக்கிறது நம்முடைய கடமை இல்லவா? அதுதான் சொல்லுது பைபிள். உன்னுடைய கடமையை செய், இதான் உன்னுடைய கடமை. உன்னுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் உன்னுடைய கடமை, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையும். இந்த பைபிள் சொல்லிடுச்சு ஆராதனை அது கிடையாது. நம்முடைய அங்கத்திற்கு செய்யும் சேவையே பராமரிப்பே ஆராதனை என்கிறது பைபிள் ரகசியம். இது ஜான் ஜபராஜ் சண்டேவோட பாட்டு பாடுறாரு, மற்ற 2-3 சர்வீஸ் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை நம்மளை சோர்வோடு காணப்படுறது. அதை வந்து கர்த்தர் அருவருக்கிறார். நம்முடைய சோர்வாக இருக்கிறது, நம்முடைய பலவீனமாக இருக்கிறது, வியாதியோடு இருக்கிறது கர்த்தர் அருவருக்கிறார். நம்முடைய உறுப்புகள் எல்லாம் புத்துணர்ச்சியோடு நல்ல சரீர செயல்பாடோடு இருக்கணுன்றது தான் இறை சித்தம். அதுக்காகத்தான் நம்மளை உருவாக்குனார். ஏன்னா அவரை வணங்க இல்லை, அவரை வணங்க கிடையாது,
நம்மை நாம வணங்கணும். நம்மை நாம வணங்கணும்னா எப்படிங்க? இது சரீர பராமரிப்பு. சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடாத ஓடுறோம். சண்டே ஒரு நாள் நல்ல சூடாக சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமாயிரு. குடும்பத்தோட சந்தோஷமாயிரு. கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகளோட சந்தோஷமாயிரு. போய் பெற்றோரை பார்த்துட்டு வா. தூரத்தில் இருக்கிற பெற்றோரை பார்த்துட்டு வாங்க. தூரத்தில் இருக்கிற உறவினர்களை பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு யாருமே இப்போ உதவி செய்கிறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. ஐயோ அப்போ மகன் வந்து என்னை பார்க்கறது இல்லையே, ஐயோ என் பொண்ணு என்னை கண்டுக்கிறது இல்லையே, இப்படி தான் போகுது. ஏன் இதுக்காக படித்தாரு? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உறவுகளையும் பெற்றோரையும் நாம் பேணி காக்க வேண்டும் என்பது இறை நோக்கம். அதுக்காக தான் இந்த ஒரு நாள் லீவில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்தணும். இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அங்கே போய் உட்காந்தீங்கன்னு எல்லா சர்ச்சிலையும் போய் உட்காந்துக்கிறது. அண்ணா தம்பி அவங்க சர்ச்சு. இப்போ திருவள்ளூரில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சர்ச்சில் போய் உட்காந்துக்காரு. அம்பத்தூரில் இருந்தாலும் அம்பத்தூரில் ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துக்காரு. நாகர்கோயிலில் ஒருத்தர் இருந்தாலும் அவர் போய் அவர் சர்ச்சில் உட்காந்துக்காரு. இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை வந்து யார் பார்த்தது, எனக்கு யார் உதவி செய்தது, இது தேவையா? இது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறோம் பாருங்க. நம்ம இந்த கொஸ்டினில் தான் வந்து நிற்கிறோம். எனக்கு யார் உதவி செய்தது, நான் கஷ்டப்படும்போது யார் வந்தது, எனக்கு வீட்டு வேலையில் யார் உதவி செய்தது, நான் பண கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு யார் உதவி செய்தது. காணிக்கை எத்தனை கொட்டுறோம், அவங்க சர்ச்சை எத்தனை கொட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த பேச்சு வேறு. காணிக்கை 1000 லட்சமாக கொட்டிட்டு உறவுகளுக்கு உதவுறது கிடையாது, பண கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அப்புறம் புலம்புறது, எனக்கு யார் உதவி பணத்தை கொடுத்து உதவி செய்தாங்க என் கஷ்டத்தில், நான் ஃபீஸ் கட்டாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டாத இருந்தேனே, அப்போ யாரும் எனக்கு உதவலையே, நான் வீடு இல்லாத இருந்தேனே, வாடகை கொடுக்க முடியாது இருந்தேனே, யாரும் எனக்கு உதவி. ஏன் எடுத்துமே உன்னை காணிக்கை கொடுக்க சொல்லலை. பைபிள் வந்து போய் காணிக்கை கட்டடத்தை கட்டிக்கோ, அங்கே ஜான் ஜபராஜ் இருப்பார், அவர்கிட்ட போய் காணிக்கை கொடு அப்படின்னு சொல்லலை. நம்முடைய உழைப்பை நாம சேர்த்து வச்சு நம்ம நல்லா இருக்கணும்ன்றது தான் இறை நோக்கம். அதை தான் விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த சர்ச்சை இடிப்பேன் அப்படின்னு புறா விற்கிறவர்களையோ எல்லாம் அந்த வியாபாரிகள் எல்லாம் அடித்து விரட்டுறாரு. எல்லாம் பிச்சு அடித்து ஓடுறானு, சாட்டை அடியில் வாங்கிட்டு ஓடுறானு. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் நம்ம உஷாராயிடணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.